கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலம் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்புவேன் என்றும் நினைத்திருக்கிறேன். ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்வது உண்மை என்றால் நம்மை பிரகாசிக்கும்படியாய் செய்கிற தேவன் அவர்தான் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நம்மில் இருக்கிறதான அந்த உலகத்திலே சுடர்கள் வீசும்படியாய் நாம் எப்படி கடந்து போனாலும் என்னை காக்கிறவர் நேசர் ஒருவரே. அந்த நேசரை நாம் பாடுவோமா? அவரோடு கூட இணைந்து காரியங்களை செய்வது உண்மை என்றால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தியத்தின் திருவார்த்தை, நாம் வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்காய் எடுத்துக்கொள்வது உண்மை என்றால் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவன் நம்மை அமரும் பொழுதும் எழும் போதும் அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். எங்கெல்லாம் கடந்து போகிறாயோ அங்கெல்லாம் ஜீவனுடைய தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறதா. எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீராமே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பெண்ணும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். முன்னும் பெண்ணும் நெருக்கே நெருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர்.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்றும் இருக்கிறார், என்றும் ஆனந்தம். ஏனென்றால் அவர் காரியங்களை மாற்றுகிறவர். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தின் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி ஆண்டவர் நம்மை நிறைவாக்குகிறவர். ஒரு நாளும் குறைவில்லாதபடி நிறைவு செய்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் ஜீவ வசனம். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த பிரகாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அவருடைய வார்த்தை நமக்கு நன்மை அளிக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையிலே நாம் உறுதியாய் இருப்பது உண்மை என்றால் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் மகிமைப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தமான வார்த்தையிலே நிலை இருக்கும் போது, உன்னதமானவரின் மறைவிலே நாம் இருக்கும் பொழுது தேவன் அடைக்கிற பாறை என்று சொல்வது உண்மை என்றால் நமக்காய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு.
கொடுப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். வார்த்தையிலே வல்லமை விளங்கும்படியாய் செய்கிறவர் உலகத்தின் ரட்சகராகிய இயேசு. வார்த்தையை கேட்போம், அதன்படி நடப்போம். சிந்தித்து பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் சுடராய் பிரகாசிக்கும் பொழுது நம்மை விட்டு கடந்து போகிற இருள் என்றதான அனுபவம். வாழ்க்கையிலே இருள் இருப்பது உண்மைதான், பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் ஜீவ வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை எப்படி தொடர்ந்து காரியங்கள் வருகிறது? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால் நீங்கள் சுடராய் பிரகாசிக்கிறீர்கள். உங்களுடைய இருள் மாற்றப்படுகிறது, வேதனை மாற்றப்படுகிறது, துக்கம் மாற்றப்படுகிறது, கவலை மாற்றப்படுகிறது. இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் சுடராய் பிரகாசிக்கும் பொழுது நம்மை விட்டு கடந்து போகிற இருள் என்றதான அனுபவம். வாழ்க்கையிலே இருள் இருப்பது உண்மைதான், பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். ஆனால் ஜீவ வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை எப்படி தொடர்ந்து காரியங்கள் வருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். கடந்து வருகிற அனுபவம். அந்த பிரயாணத்தில் கப்பல் உடைக்கப்படுகின்றது, சேதமடைகிறது, அதிக காற்று வேகம் வீசுகிறது. காரணத்தினால் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, அமிழ்ந்து போகிற சூழ்நிலை. இவர்கள் தப்பி போகின்ற அனுபவத்தை ஆண்டவர் தப்பிக்கும்படியாய் செய்கிறார். அவர்கள் பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பவுல் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை கொந்தளிப்பு, பிரச்சனை, வேதனை, பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது, அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள், அந்த பிரகாசத்தை ஆண்டவர் விடவே மாட்டார். நிச்சயம் உனக்கு கொடுத்ததான உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார் இருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை, அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது உண்மை என்றால் காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்குமாம், காரியங்கள் நன்மையாய் இருக்குமாம். நீ ஒரு காலத்திலும் நீ கலங்கி போகவே வேண்டாம். ஏனென்றால் தப்பித்து அவர்கள் வருகிறார்கள். அதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் தப்பித்து வருகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது,
அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அந்த மக்கள் சேர்த்து கொள்கிறார்கள், அனைவரையும் சேர்த்து கொள்கிறார்கள், மழைக்காகவும் குளிருக்காகவும். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை, ஆண்டவரே நான் கடலிலிருந்து தப்பித்து வந்துவிட்டேன், தண்ணீரிலிருந்து தப்பித்து வந்துவிட்டேன், ஆனால் வந்திருக்கிற இடத்திலே குளிரும் காணப்படுகிறது, மழையும் காணப்படுகிறது என்ற ஒரு வேதனை இருக்கலாம். ஆனால் உங்களை அங்கே அரவணைக்க ஒரு மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ வாழ்ந்தாலும், எப்படிப்பட்டதான காரியத்தில் நீ கடந்து வந்தாலும், மீண்டுமாய் ஒரு வேதனைக்குரிய சூழ்நிலை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் என்றதான மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அல்லவா? உங்களை பார்க்கும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய் ஒரு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பவுல் சில விறகுகளை அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இங்கே அனல் மூட்டுகின்ற அனுபவத்திலே தன்னுடைய சரீரத்தை காணப்படுகின்ற பலவீனத்தை மாற்றிக்கொள்ளும்படியாய், உஷ்ணமடையும்படியாய் காணப்படுகின்ற சூழ்நிலை, அங்கே இருக்கிறதான விறகுகளை பவுல் வாரி போடும் பொழுது அதிலே அந்த உஷ்ணம் தாழக்கூடாதபடி ஒரு விஷப்பூச்சி கவ்விக்கொள்ளுகிறது. யோசித்து பாருங்கள், உஷ்ணத்திற்காய் அனல் மூட்டும்படியாய் காணப்படுகின்ற சூழ்நிலை, அந்த அனல் மூட்டும் சூழ்நிலையிலே அனல் காணப்படாதபடி, அந்த உஷ்ணம் பொறுத்து கொள்ளாதபடிக்கு ஒரு விஷப்பூச்சி வெளியே வருகிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்டதான கிரியைகள், காரியங்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த காரியம் வெளியே புறப்பட்டு மீண்டுமாய் உங்களுடைய கரத்தை பிடிப்பது உண்மை என்றால், அந்த கரத்துடைய வல்லமை என்ன என்பதையும், அந்த விஷத்துடைய பூச்சியுடைய வல்லமை என்ன என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு திட்டவட்டமாய் விளங்க பண்ணுகிறார். விஷப்பூச்சி கவ்வுகிறது, காரியங்கள் முடிந்துவிட்டது, எல்லாம் நன்மையாய் நடந்துவிட்டது, நாம் நம்முடைய சரீரத்திற்கு கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்றிக்கொள்வோம் என்று விறகுகளை வாரி போடும் பொழுது அந்த விஷப்பூச்சி கையை கவ்விவிட்டதாம். யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய தீவார் கண்டபோது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அந்நியராகிய அந்த தீவார்கள் காணுகிறார்கள். விஷப்பூச்சி அவருடைய கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யோசித்து பாருங்கள் நிலைமை. எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் பாதுகாத்து அரவணைத்து கொண்டு வந்து நிறுத்துகின்ற இடத்திலே மழையும் குளிரும் காணப்படுகிறது. அதற்கான காரியங்களை தன்னுடைய சரீரத்தை உஷ்ணப்படுத்திக் கொள்ளும்படியாய் விறகுகளை அந்த நெருப்பிலே போடும் பொழுது விஷப்பூச்சி பிடித்து கொள்கிறதாம், தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தீவார் மக்கள் பார்க்கிறார்கள். வாசிங்கள், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உலகம் இதுதான். இவன் கொலைகாரன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை எதற்காய் சொல்லுகிறது? இவன் கொலைபாதகன், இவன் தப்பித்து கொள்ளக்கூடாதபடிக்கு இவன் கையை விஷப்பூச்சி பிடித்து கொண்டது. நாம் எவ்வளவாய் கிறிஸ்துவினிடத்திலே நெருக்கமாய் இருந்து நம்முடைய காரியங்கள் அனல் மூட்டும்படியாய் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை நம்முடைய காரியம் நடக்கும் பொழுது மற்றவர்கள் புறம் கூறுகிற அனுபவம். இன்றைக்கு ஒருவேளை உங்களை அப்படி புறக்கணிக்கிறார்களா? உங்களுடைய குடும்பத்தை நிந்திக்கிறார்களா? வேதனையான நயவஞ்சகமான சொற்கள் உங்கள் காதுகளிலே கேட்கிறதா? உங்களுடைய சரீரம் குன்றி போகிறதா?
யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாய் பேசுகிறார்கள். இன்றைக்கு உலகம் அப்படிதான் பேசும். இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பிவித்தான், பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று. பழியானது, நன்மை செய்கிறவனை பழிகாரன் என்று சொல்லப்படுகின்ற உலகம்தான். இன்றைக்கு அநேகருக்கு நன்மை செய்தீர்கள் அல்லவா, உன்னை பழிகாரன் என்று சொல்கிறார் அல்லவா, உன் மீது குற்றம் சுமத்துகிறார் அல்லவா, எவ்வளவு மனவேதனையாயிருக்கும். நீ நல்லது செய்ய போய் உன்னை சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லும் பொழுது எத்தனை பெரிய வேதனை. பவுலுக்கும் அப்படிதான். ஒருவேளை வேதனையாயிருந்திருக்கும், ஒருவேளை உள்ளம் வேதனை அடைந்திருக்கும், ஆனால் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் வாசியுங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பார்த்தீங்களா? அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, எந்த தீயிலிருந்து எழும்பினதோ அதே தீக்கு இரையாக்கப்படுகிறது. ஒருவேளை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிற வேத வார்த்தை அல்லவா. எந்த இடத்திலிருந்து உன்னை அழிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட சூழ்நிலை, அதே சூழ்நிலை அந்த தீக்கு இரையாக்கப்படுகிறதாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு இதுதான் சாட்சி. நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே, நீ வேதனையே படாதே. எதை கொண்டு காரியங்களை பிசாசு நயவஞ்சகமாய் செய்ய வேண்டும் அந்த இடத்திலிருந்து எழும்பப்பட்டதோ அந்த இடத்திற்கே திரும்பி போகும்படியாய் ஆண்டவன் கரத்தில் வல்லமை கொடுத்திருக்கிறார். உதறி போடும்படியாய் இன்றைக்கு உதறி போடு. உனக்கு விரோதமாய் நிற்கிற காரியத்தை நீ உதறி போடு. அது பிடிப்பது உண்மைதான், விஷப்பூச்சி தான். ஆனால் நீ தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் நீ அதை உதறி போடும்போது அந்த தீக்கு அந்த விஷப்பூச்சி இரையாய் காணப்படுகிறதாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பது உண்மை என்றால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிற நீ, உனக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை, உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாய் பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய பிரகாசத்தை அழிக்கும்படியாய் பிசாசு வகை தேடுவான். உறவினர்கள் வகை தேடுவார்கள், உற்றார் வகை தேடுவார்கள், நண்பர்கள் வகை தேடுவார்கள், திருச்சபை மக்கள் வகை தேடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எந்த தீய சக்தி எந்த இடத்திலிருந்து புறப்படுகிறதோ அதே இடத்திற்கு ஆண்டவர் அந்த தீய சக்தியை இரையாக்குகிறார். அந்த தீயிலே சுட்டெரிக்கும்படியாய் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். அவர் சுட்டெரிக்கிறவராயிருக்கிறார். உனக்கு விரோதமாய் நிற்கிற காரியங்களை, அது எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் அதை சுட்டெரிக்கிற தேவனுடைய வல்லமை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்பு தேவஜனமே, உற்று பார்க்கிற அனுபவம், உற்று பார்க்கிற அனுபவம் உன்னுடைய குடும்பத்தை, உன்னை, உன்னுடைய திருச்சபையை, உன்னுடைய மக்களை உற்று பார்க்கிற அனுபவம். காரியங்கள் நடந்துவிட்டது, இவன் கை வீங்கி செத்து விடுவான், அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், அவ்வளவுதான் என்று உற்று பார்க்கிற மக்கள் மத்தியிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது உண்மை என்றால் உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள், அன்பு தேவஜனமே, நீங்கள் தான் அந்த பிரகாசம். பிரகாசிக்கிற மக்கள் நீங்கள் தான். நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள். ஒருவேளை மக்கள் உற்று பார்க்கலாம், இவ்வளவு வேதனை கொடுத்தும் இவ்வளவு துன்பத்திலும் இவர்கள் வாழ்கிறார்களே. ஆம், உங்களை வாழ வைக்கிறவர். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயம் இயேசுவால் மாத்திர முடியும். உலகத்தில் இருக்க மற்ற ஒரு சக்தியாலும் ஒரு காரியத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே முடியாது. பார்க்கிற அனுபவம் தான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, தீவுக்கு முதலாளியாகிய புபிலு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். எப்பொழுது இவர் சாவார் நினைத்ததான காரியத்திலே மரணம் சம்பவிக்கவில்லை, சாகவில்லை. இவர் தேவனுடைய மனுஷன்
என்று சொல்லுகின்ற அனுபவத்திலே இவர்களுக்கு உபசரிப்பு கிடைக்கிறது. இன்றைக்கு எந்த மக்கள் உன்னை அருவருக்கிறார்களோ, எந்த மக்கள் உன்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ, எந்த மக்கள் நயவஞ்சகமாய் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் நினைக்கிறார்களோ, அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படியாய் மாத்திரமல்ல, உன்னை அழைத்து விருந்து கொடுப்பார். சத்துருவுக்கு மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிகிறதாம். பாத்திரம் நமக்கு நிச்சயம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டும். ஆனால் தப்பிச் செல்ல போக்கை வழியை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. அந்த ஜீவ வசனத்தை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்வது உண்மை என்றால், மக்களெல்லாம் பார்க்கிறார்கள், இந்த குடும்பம் அழிந்துவிடும், ஒழிந்துவிடும், சரியான பிரச்சனை, பலவிதமான பிரச்சனை, இவர்களால் இனி எழும்பவே முடியாது, இவர்கள் ஆடின ஆட்டம் என்ன, இவர்கள் கண்டதான காரியம் என்ன என்று உலகம் நிந்திக்கலாம். ஆனால் உன்னை ஒரு நாளும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். உன்னுடைய குடும்பத்தை எழும்பி நிற்கும்படியாய் செய்கிறார். யாரெல்லாம் உன்னை விரோதித்தார்களோ அவர்களை கொண்டு காரியங்களை செய்யும்படியாய், விருந்து உண்டாக்கும்படியாய், நன்மை செய்யும்படியாய் என் தேவன் செய்வாராம். நீ கலங்கவே கலங்காதே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, புபீலுவினுடைய தகப்பன் ஜரத்தினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கையை வைத்து அவனை குணமாக்கினான். மேல் குணமா இருக்கிற இடத்திலே வல்லமை, கடந்து போகிற இடத்திலே வல்லமை, உபசரிக்கிற இடத்திலே வல்லமை. யோசித்து பாருங்கள், தகப்பன் மரித்து போகின்ற சூழ்நிலை, ஜுரம், யோசித்து பாருங்கள், முடிந்து விட்டது சூழ்நிலை. ஆனால் அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிற உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் என்றதான வார்த்தை, அந்த பிரகாசம் வியாதியை மாற்றுகிறது, பலவீனத்தை மாற்றுகிறது. முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையை முடிக்கும்படியாய் அல்ல, உயிர்ப்பிக்கும்படியாய். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை உன் குடும்பம் முடிந்து விட்டது நினைக்கிறாயா, உன் பிள்ளையின் வாழ்க்கை முடிந்து விட்டது நினைக்கிறாயா, ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னிடத்திலே இருக்கிறதான சுடர், அது பிரகாசிக்கின்ற சுடர். நீ கை வைக்கும் பொழுது வல்லமை, நீ பேசும் பொழுது வல்லமை, நீ நடக்கும் பொழுது வல்லமை. உன்னை யாரெல்லாம் விரோதித்தார்களோ அவர்கள் அழைத்து உன்னிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாய் தேவனுடைய சுடர் மற்றவர்கள் மேல் வீசும்படியாய் பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியத்திலே அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறதாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களை, அற்புதங்களை நீங்கள் கண்டடைய வேண்டுமென்றால், பிறருக்கு நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், பிரகாசிக்க நீங்கள் என்றதான காரியத்திற்கு ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அன்பு தேவஜனமே, தீவிலே இருக்கிற மற்ற வியாதிஸ்தரும், இந்த பிரகாசிக்கிற ஒளி சுடரானது அது ஒருவருக்கு மாத்திரமல்ல, விஷப்பூச்சிக்கு மாத்திரமல்ல, அந்த தீவில் இருக்கிற அத்தனை மக்களும் குணமாக்கப்படுகிறார்கள். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளிதான கிறிஸ்துவனுடைய ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது உண்மை என்றால், உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் வல்லமை நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். உன் குடும்பம் மாற்றப்படும், உன் திருச்சபை மாற்றப்படும், உன் சமுதாயம், உன் தேசம், நீ இருக்கிற இடம் எல்லாம் மாற்றப்படும். அந்த வல்லமையை நாம் அடைந்தோம் அல்லவா? இன்றைக்கு அந்த வல்லமை கொண்டு அநேக நன்மைகளை செய்ய போகிறோம். ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவரே, நான் போதிக்கிறேனே, நான் பேசுகிறேனே, நான் துதிக்கிறேனே என்றதான காரியம் உனக்குள்ளே ஒரு சிந்தையாக இருக்கிறதா? நீ எந்த நிலைமையிலே இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் ஒரு மாத்திரம்தான். அந்த ஜீவ வசனத்தை மாத்திரம் நாம் ஒரு நாளும் இழக்கவே கூடாது. தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, அந்த சத்திய திருவார்த்தையை
நீங்கள் தியானிப்பது உண்மை என்றால், வேதத்தை தியானிப்பது உண்மை என்றால், நீங்கள் செய்ய போகிற காரியமெல்லாம் இந்த மகிழ்ச்சியின் நாளாயிருக்கிற இந்த நாளிலே என்று நான் வீணாய் ஓடினதும் இல்லை, வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்றதா காரியத்தை இந்த மகிழ்ச்சி நாளிலே நீ ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை மாற்றி உலகத்திலே சுடர்களாயிருக்கிற நீங்கள் செய்ய போகிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடுவோம், ஆண்டவரோடு கூட பேசுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை அல்லவா எங்களுக்கு பேசப்பட்டது. சூழ்நிலை வேதனை தான் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி 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 ஆண்டவரே கடைசியாய் ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை உஷ்ணப்படுத்திக் கொள்ளும்படியாய் விறகுகளை பொறுக்கி போடும் பொழுது அந்த பவுலுடைய கரத்தை விஷப்பூச்சி பிடிக்கும் பொழுது மரித்து விடுவானா செத்து விடுவானா கை வீக்கம் கொண்டு மரித்து போவானா நினைக்கிற நேரத்திலே அந்த பூச்சி அந்த நெருப்பிலே போடும்படியாய் பலன் கொடுத்து திடன் கொடுத்து மற்றவர்களுடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் அழைக்கப்பட்டு விருது கொடுத்து அந்த தீவில் இருக்கிற மக்கள் அனைவரும் குணமாக்கும்படியாய் உம்முடைய சத்தியத்தை நிறைவேற்றினல்லவா. அதே வண்ணமாய் இன்றைக்கு என் மக்கள் தொலைக்காட்சி வாயிலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை கடந்து போகிற வார்த்தை, குணமாக்குகின்ற வார்த்தை, வல்லமை கொடுக்கின்ற வார்த்தை, சோர்வை மாற்றுகின்ற வார்த்தை நீர் அப்படியே என் மக்களுக்கு செய்வீராக. இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.